அது எந்த கட்சின்னு தெரியல, அதுக்கே நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க? அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்ல, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினார்னு சொல்ல. அதிமுக அமைதியா இருக்கு, நீங்க மட்டும் அதிமுக சிரிக்கிறாப்ல, எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு. நம்மளால முடியாத ஒரு அவளால முடியாதுல, அதெல்லாம் எப்படி சிரிச்சு. உதயநிதி வாங்கினான்னு சொல்ல, he has not mentioned any name, he has not mentioned any party. அப்போ ஏன் டப்பக்குன்னு வந்து இவ்வளோ ஒரு எமோஷன் ஆகிறாங்க ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதானே. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. திமுகவோட கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு, இன்னுமா திருந்தலா ஃபுல்லா முழுகிடுவா, அப்புறம் ஒன்னும் இல்லாம கட்சியே இல்லாம போயிடும். முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க போது இதை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சபை பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எதிர்கட்சிகளில் குறிப்பாக திமுக எம்எல்ஏக்கள்ட்ட அவ்வளோ பெரிய கொதிப்பு ஏற்படுச்சு. ஏன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்ததாக ஒரு குட்டி கதை சொன்னாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் வந்து சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணில் எடுத்துக்கலாமா, உங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தாரு.